ஹாய் நண்பா. சினிடா நண்பர் சினிடா வியூவர்ஸ் மற்றும் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, கல்லூரன்கிற வீர தீர சூரன் படத்துலேருந்து வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோ தான். கிறிஸ்பாக எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு ஒரு எனக்கு என்னெல்லாம் அந்த பாட்டில் பிடிச்சி என்ன தோணுச்சுங்கிறத ரிவ்யூ தான். ஆல்ரெடி இந்த மாதிரி நிறையா சாங்ஸ் மற்றும் ரீசெண்டாக வந்த மூவி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருப்பீங்க. புதுசாக நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்ருப்பீங்க. அவங்க எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை வீடியோஸுக்கெலாம் லைக் பண்ணிக்கிட்டு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யாருக்கு தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வேணுமோ அவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்த அப்டேட்டாக அவங்களுக்கும் வரும். வாங்க என்னோட வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இந்த வீரதீர சூரன் படத்தை பற்றி சொல்லணும். இதில் துஷாரா விஜயன், அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் நடித்து பொங்கல் பிளான் பண்ணியிருந்தாங்க. விடாமுயற்சி வருது அந்த ரிலீஸ்னால, அதனால ஜனவரி எண்டுன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. விடாமுயற்சி போஸ்ட்பாண்ட் ஆகி இப்போ ஜனவரி எண்டுன்னு போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் மார்ச் தள்ளி போகுதுன்னு ஒரு சில தகவல் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு அதாவது இந்த படம் எஸ் அருண்குமார் கடைசியாக அவர் பண்ணப்பட்ட சித்தா, அது எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருந்துச்சு அந்த படம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆல்ரெடி இது படத்தில் இருந்து ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. அதில் ஒரு நைட் ஃபுல்லாக நடக்கிற படம் மாதிரி தான் தெரியுது. ஒரு திருவிழா போர்ஷன், எஸ்ஜே சூர்யா அவர்கள் முக்கியமான ரோலில் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எனக்கு பார்த்த வரைக்கும் என்னங்க தோணுச்சுன்னா, ஒரு நைட் ஃபுல்லாக நடக்கிற ஒரு பேஸ்டான ஸ்டோரி தான் இதுன்னு. இல்லை துஷாரா விஜயன் அவர்கள் ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சின்னு சொல்லலாம். ஏன் இந்த சாங்கில் என்னெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னு இப்போ ஒன்று ஒன்றா நான் அனலைஸ் பண்ணி எனக்கு தோணுனது அதெல்லாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த சாங்கு பண்ண மியூசிக், அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மியூசிக்கு சூப்பர்னு நான் சொல்லலாம் தேவையில்லை. ஏன்னா ரீசெண்டாக அவர் பண்ண படங்கள் அதில் ஒன்று சொல்லணும்னா அமரன். அதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் மின்னலேன்னு ஒரு சாங் பண்ணியிருப்பார். அதே பேரை தான் இங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க இதே சாங்கில். அந்த 12 பேர் ஹரிச்சரண்யும் ஸ்வேதா மோகனையும் தான் இதே சாங்கில் ரீக்ரியேட் பண்ணி அவங்களே பாட வச்சுருக்காங்க. 2 பேரோட வாய்ஸு அந்த பாட்டில் எப்படி இருந்துச்சோ அதே ஒரு டிஃப்ரெண்ட்டான மெலோடி ஃபீலில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு சில இடத்துல ஸ்வேதா மோகன் அவர்களோட வாய்ஸு டாப் நாச்சாக போச்சுன்னே சொல்லலாம். அந்த மெலோடி, இந்த மிக்சிங் பண்ணிக்கிறது அந்த மாதிரி சரி, அது ஒரு டாப் நாச்சுன்னு சொல்லலாம். விவேகா அவர்களோட அந்த வரிகள், லிரிக்ஸு டாப் நாச். அது எப்படின்னா சகஜமாக 2 பேரும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படிலாம் பேசிக்குவாங்களோ அதை இங்கே ரெப்ளிகா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அதாவது அதையே தத்ரூபமாக அப்படியே ஒரு பாடலாக எழுதியிருக்கிறது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் அந்த மெலோடி மிக்ஸ், அந்த சாங் கேட்க கேட்க ஒரு வைப்புன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஃபீலிங்கான ஃபீல் குட் அப்படியே ஒரு ஃபீலிங்கில் போகுது. ஏன்னா மின்னலே அமரனில் கேட்டிருப்பீங்க. அந்த சாங் என்ன ஃபீல் கொடுத்துச்சோ அதோட 100 மடங்கு இது அதிகமாகவே ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. லிரிக்ஸ் அது டாப் நாச் சொல்லலாம். இது எந்த மாதிரி கதை இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு இரவு ஃபுல்லாக நடக்கிற கதைனால எந்த மாதிரி கதை போக போகுதுன்னு தெரியல. இந்த சாங்கும்
இந்த படத்தில் வந்து அப்டேட் வர வர என்ன எனக்கு தோணுச்சுன்னா, இது இந்த தூள், 6 அந்த மாதிரி படங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி கிளாஸியான தில் அந்த படத்தில் ஒரு லவ் பாய் விக்ரம் எப்படி இருந்திருப்பாரா, அந்த விக்ரமே இந்த சாங்கில் கொடுத்துருக்க அந்த விஷுவல்ஸில் பார்க்குறப்ப ஒன்று தெரிஞ்சிச்சு. இந்த ஓவராலாக அவங்க 2 பேரோட ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகனோட வாய்ஸ் இந்த சாங்கில் வேறு மாதிரி சூட் ஆகிருக்கு. அதில் கூடுதலாக ஸ்வேதா மோகனோட வாய்ஸ் இன்னும் ரீசெண்ட் அடிக்ட் முக்கால்வாசி பேர் ஸ்வேதா மோகன் வாய்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு டைமில் இவங்கன்னு சொல்கிற மாதிரி இப்போ ஸ்வேதா மோகன் டைம் தான் நினைக்கிறேன். அந்த எமோஷன் கேரி பண்ணிக்கிறதும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சினிமாட்டோகிராஃபர், அந்த விஷுவல்ஸ், அது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பற்றி பேசியிருக்கோம். இந்த படத்தோட டீசர் அவுட் பற்றி பார்க்குறப்பையும் ஒரு சில வீடியோஸ் அப்டேட் விட்டப்பையும் பேசினோம். இந்த இடத்துலையும் அது பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா அதுவும் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஒரு இதுனா ஃபேன்ஸ் கிட்ட இருந்து இந்த படம் மார்ச் வரைக்கும் தள்ளி போகுதுன்னு தான். ஏன்னா இது தூள், 6 தூள் அப்புறம் சாமி போன்ற படத்தில் ஒரு சில லவ் பாய் விக்ரம் பார்த்துருப்பீங்க. தூள் படம் ஒன்று சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு தூள் தான். அந்த படம் தில் படம், இந்த 2 படத்தில் பார்த்த இந்த விக்ரம் ஃபீல் இந்த படத்தில் எனக்கு வந்துச்சு. அதனாலே நான் எதிர்பார்ப்பில் இந்த படம் சொல்லணும். ஆனால் இந்த படம் கொஞ்சம் தள்ளி போகுது, மார்ச் வரைக்கும் தள்ளி போகிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நல்ல படம், எப்போ வந்தாலும் சரி நல்லாயிருக்கும். ஓவராலாக இந்த சாங்கில் எக்ஸாம்பிளாக இந்த ஆவரேஜ், அந்த டிசப்பாயிண்ட் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இது டாப் நாச், அதுதான் டாப் நாச் தான். ரேட்டிங்லாம் எனக்கு சொல்ல தெரில. ஓவராலாக இந்த சாங் ஒரு 2025 ஒரு மெலோடி வைப்பு மெட்டீரியலாக இருக்கும். இது செம்ம ட்ரெண்டாக போகுதுங்கிறது தெரிஞ்சது தான். இது சிமிலர் மின்னலே சாங் கேட்ட வைப்பு தான் வரும். ஏன்னா அந்த பாட்டில் பண்ண அதே சிங்கர்ஸ் தான் இதுலேயே திருப்பி பாடியிருக்கனால அதே வைப்பு க்ரியேட் பண்ணலாம். ஓவராலாக இந்த படம் நிறைய பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அது மாதிரி இப்போது இந்த படம் கொஞ்சம் தள்ளி போடுறது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு வார்த்தை இருந்தாலும் இந்த சாங் வந்து ஒரு வைப் க்ரியேட் பண்ணிகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஓவராலாக இந்த சாங், இந்த கல்லூரங்கிற சாங் ஃபைனல் ப்ரிடிக்டாக எவ்வளோ லைக்ஸ் அடிக்க போகுது அதெல்லாம் சும்மா ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். அந்த சாங்கில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த லிரிக்ஸ், ஏதாவது மறக்க முடியாத இந்த இடத்துல இந்த லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதையும் எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் நம்ம சின்ன சேனல் பார்த்துட்ருக்கீங்க, பார்க்குறவங்க ஒரு லைக் தட்டிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் இப்படிலாம் உடனுக்குடனே வரும். மேலும் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடனே வேணும்னா நம்ம சின்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திக்கிறோம் வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், புது கான்செப்ட், புது வீடியோ வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.